இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, உங்களுக்காக ஒரு பட்டு வேஷ்டி சட்டையும் அத்தைக்கு ஒரு பட்டு புடவையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். குடும்ப பார்க்கலாம். அத்தை, மாமா, அத்தை, நாளைக்கு உங்க கல்யாண நாளுக்கு உங்களுக்கு ஒரு புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன். மாமாக்காக ஒரு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்காக ஸ்பெஷலா நானே எடுத்த புடவை அத்தை. இந்த புடவை சாதாரண புடவை இல்ல, ஸ்பெஷல் புடவை. பாருங்களேன். குடு குடு. ஸ்ரீஜா, ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி ஒரு புடவைய நான் பார்த்ததே இல்ல. இந்த புடவை எவ்வளவு விலை இருக்கும்? நீ காஸ்ட்லியா தானே எடுப்ப? ஆமா, இந்த புடவையோட விலை 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம்? புடவைக்கு யாராவது 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்களா? நான் மருமகளா வந்ததுக்கு அப்புறம் என் அத்தை கொண்டாடுற முதல் கல்யாண நாள். என் அத்தைக்காக நான் எவ்வளவு லட்சம் வேணாலும் செலவு பண்ணுவேன். சுபத்ரா, எந்த மருமக வாங்கிட்டு வந்த புடவைய கட்டணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். அண்ணி, சொல்லுங்க அண்ணி. ஸ்ரீஜா கொடுத்த புடவை தான் கட்டிக்க போறேன்னு சொல்லுங்க அண்ணி. பல்லவி, அம்மா, இன்னொரு நாள் நான் அந்த புடவைய கட்டிக்கிறேன். நாளைக்கு நான் ஸ்ரீஜா எடுத்து கொடுத்த புடவைய கட்டிக்கிறேன். அவதான மூத்த மருமக. போய் அத்தைக்கு மாமாக்கு கொடு. தேங்க்ஸ் அத்தை. இந்தாங்க இந்தாங்க மாமா. மாமா வாங்கிக்கோங்க. சுபத்ரா அண்ணியே ஸ்டேஜா கொடுத்த புடவை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டாங்க. அண்ணி, பரவாயில்ல, அத்தை தான் அப்புறமா கட்டிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல. விஷால், நானே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுல நீங்க பாடணும். நீங்க பாடினா சூப்பரா இருக்கும். அத்தையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. பா, எப்படி உன்னால டக்குன்னு முகத்தை மாத்தி இப்படி ரியாக்ட் பண்ண முடியுது? சான்ஸே இல்ல. அத விடுங்க விஷால். அத்தை தான் என் புடவைய இன்னொரு நாள் கட்டிக்குவேன்னு சொன்னாங்கல்ல, வேணான்னு சொல்லவே இல்லையே. அந்த சந்தோஷமே எனக்கு போதும். இப்போ நான் கேட்டதுக்கு நீங்க ஒத்துக்கோங்க. நாளைக்கு நீங்க பாடணும். பாடணும்? ஏய், எப்போ உன் கழுத்துல நான் தாலி கட்டனோ அப்பவே என் பாட்டெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. எனக்கு இசையில இருந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஸ்ரீஜா, உங்க அப்பாவை போன் பண்ணி வர சொல்லுமா. அவரு சுபத்ராவுக்கு சம்பந்தியா வந்திருக்கிறது எனக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? அவருக்கு ரொம்ப நல்ல மனசு. நானே மறுபடியும் ஒரு நாள் சந்திக்கணும்னு நினைச்சேன். பாருங்களேன், கடைசியில எல்லாருமே ஒரே குடும்பம் ஆயிட்டோம். ஸ்ரீஜா, அப்பாவை வர சொல்லு. தாலி மாத்திர ஃபங்க்ஷனுக்கு கூட அவரு வரவே இல்ல. அத்தை, அது வந்து அப்பா ஒரு பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. அதான் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. அப்படியா? எப்ப பார்த்தாலும் அவர் பிசினஸ் பிசினஸ் பிசினஸ்னு பிஸியாவே இருக்காரு போல இருக்கு.
கல்யாணத்துக்கு தான் வந்தாரு, அதுக்கப்புறம் வரவே இல்ல. ஆமா, நான் தான் சொன்னேன்ல, அவர் டேட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. ஆனா ரொம்ப நல்ல மனசுள்ள தங்கமான மனுஷன். அவர் இருந்தா பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன். வெளியூர்ல இருக்கார் போல. மீனாட்சி, நீ ஆல்பம் பாரு. இதோ இவர்தான் ஸ்ரீஜாவோட அப்பா. மீனாட்சி, இரு சுபத்ரா, கண்ணாடி போட்டுக்கிறேன். எனக்கு கண்ணாடி போடலையா கொஞ்சம் மங்களா தெரியுது. கண்ணாடி இங்க தானே வச்சேன். அப்படியா? எங்க போச்சு? என் கண்ணாடியை நான் இங்க தானே வச்சேன், காணோம். அப்பனா இங்கதான் இருக்கும் மீனாட்சி. அதான் தெரியல. சோஃபா உள்ள விழுந்துருச்சா பாருங்க. இல்லையே. இல்ல, நான் இங்கதான் வச்சேன். எனக்கு நல்லா தெரியும். எங்க போச்சு? ஆண்டி, கண்ணாடி இல்லனா என்ன, புது கண்ணாடி வாங்கிக்கலாம். அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா, அதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? கண்ணாடி தானே. ஆமா மீனாட்சி, இன்னொரு நாள் புது கண்ணாடியா வாங்கிக்கலாம். இப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் தூங்கலாம் வாங்க. சரி, ஆ, கொஞ்சம் தள்ளிக்கோமா. ஏய், வா போலாம். என்ன பாத்துட்டு இருக்க? வா. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வந்து டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லு. அதான் நீ எனக்கு பண்ற ஹெல்ப். சரிங்க நீ. குட் நைட். போ. குட் நைட். சரி. சரி சுபத்ரா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் மேல போறேன். வா. சுபத்ரா, அவளோட சந்தோஷமான முகமும் தன்மையான பேச்சும் எவ்வளவு அழகா இருக்குல்ல? யார பத்தி சொல்ற மீனாட்சி? உன் சின்ன மருமகளை தான் சொல்றேன். சரி சரி, வா தூங்க போலாம். சரி. நைட்டு நீ ரூமுக்கு வராத. ஒரு நாளாவது நான் கொஞ்சம் நிம்மதியா தூங்குவேன். ஓகே, வரக்கூடாது, மறந்துடாத. குட் நைட். நிம்மதியா தூங்கணுமா? என்னாச்சு ஸ்ரீஜா? ஏன் டென்ஷனா இருக்க? அந்த மீனாட்சி எப்பதான் இந்த வீட்டை விட்டு போவாங்கன்னு தெரியல. ஒரு நிமிஷமும் பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. அதானா இதுக்கு அப்செட் ஆகுற? அவங்க சீக்கிரமா போயிடுவாங்க. ஷோ, அவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான். என்ன பண்ணலாம்?